ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். தை திங்கள் முதல் நாள் ஜனவரி 15 பொங்கல் அன்னைக்கு இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த பொருட்களை வாங்கி மறக்காமல் வீட்டில் வைங்க. இந்த வருடம் முழுக்க பணம் கொழிக்கும், கஷ்டம் கடன் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இல்லாமல் போயிடும். அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிற விவரத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பொங்கல் திருநாள் அன்னைக்கு திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமைனாலே ராகு காலம் 7:30 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் இருக்குது. அதே மாதிரி யமகண்டம் 10:30 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் இந்த 2 மணி நேரத்தை தவிர மீதி எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பொங்கல் பானை வைக்கலாம். உதாரணத்துக்கு பொங்கல் பானை வைக்கிறதுக்கு சிறந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 மணிலேருந்து 7:30 மணிக்குள்ளே. அதை விட்டிங்கன்னா 9:30 மணிலேருந்து 10:30 மணிக்குள்ளே. அதையும் விட்டிங்கன்னா 12 மணிக்கு மேலே தான். இப்படி இந்த இடைப்பட்ட நேரங்களில் நீங்கள் பொங்கலை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வருட பொங்கல் ஒரு இனிமையான பொங்கலாக உங்களுக்கு மாறும். அது இல்லாமல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையும் மறக்காமல் உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னா நெல்லிக்காய். மருத்துவமும் மகத்துவம் அதிகமாக இருக்கக்கூடிய நெல்லிக்காயை குறைஞ்சது ஒரு 10 ரூபா கொடுத்தாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் சாப்பிடலாம், இல்லை சமையலுக்கு பயன்படுத்தலாம். அடுத்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திங்கட்கிழமை பொங்கல் மட்டும் வராமல் கூட சிறப்பாக இன்னொரு விஷயம் வருது, பஞ்சமி திதி. பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு நாள். அந்த ஒரு காரணத்தால் வாராகி அம்மனுக்கு பிடிச்ச மாதுளம்பழத்தை வாங்கிட்டு வந்து அதை முத்துக்களாக உரித்து அதில் தேன் ஊற்றி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சு விளக்கேற்றும் போது அந்த மாதுளம்பழத்தை வாராகி அம்மனுக்கு நீங்கள் நைவேத்தியமாக மனசார நினச்சி படைக்கலாம். அது இன்னும் கூடுதல் சிறப்பு. அடுத்த ஒரு முக்கியமான பொருள் பச்சரிசி. பொங்கல் திருநாள் திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமை சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் நெல். அதனால் நெல்லுக்கு பதிலாக பச்சரிசி நீங்கள் வாங்கி பொங்கல் திருநாள் அன்னைக்கு நீங்கள் வீட்டில் வச்சு படைக்கணும். அடுத்தது பல பேருக்கு தெரிஞ்சது கல்லுப்பு. மகாலட்சுமியோட பரிபூர்ணமான அம்சமாக இருக்கக்கூடிய கல்லுப்பை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டோட உப்பு ஜாடியில் கொட்டுங்க. அதுக்கு முன்னாடி பூஜையில் வச்சு விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பு ஜாடிக்குள்ளே அந்த கல்லுப்பை கொட்டி போய் கொட்டுங்க. அடுத்த முக்கியமான பொருள் மஞ்சள் குங்குமம். மஞ்சள் வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் வாங்கினாலும் சரி, குண்டு மஞ்சள் வாங்கினாலும் சரி, விரலி மஞ்சள் வாங்கினாலும் சரி, அது உங்கள் விருப்பம். மஞ்சளும் அது கூட குங்குமமும் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அடுத்தது வெல்லம். எப்படி பார்த்தாலும் பொங்கல் தினத்தன்னைக்கு சக்கரை பொங்கல் செய்யறதுக்காக நீங்கள் வெல்லம் வாங்கியிருப்பீங்க. அது இல்லாமல் 10 ரூபாய்க்கு ஒரு சின்ன பொட்டலத்தில் வெல்லம் வாங்கிட்டு வந்து அதை வீட்டோட பூஜையில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை நீங்கள் பிரசாதமாகவும் உங்களோட சமையலுக்கும் பயன்படுத்திக்கலாம். அடுத்து ஒரு முக்கியமான பொருள் துவரம்பருப்பு. ரொம்ப சக்தி வாய்ந்த தானியமாக இருக்கக்கூடிய இந்த துவரம்பருப்பை திங்கட்கிழமை அன்னைக்கு பொங்கல் தினத்தன்னைக்கு வாங்கி உங்கள் வீட்டில் பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய துவரம்பருப்பில் அதை கலந்து நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தலாம். இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே ரொம்ப எளிதாகவும் எல்லோராலையும் ஈஸியாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த பொருட்களை வாங்கி வச்சு அதுவும் பொங்கல், தீபாவளி, சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை இது மாதிரி வருடத்துக்கு ஒருமை வரக்கூடிய நல்ல நாட்களில் வாங்கி வைக்கிறது அந்த பொருட்கள் நம்ம வீட்டில் குறையாமல் பஞ்சத்தை ஏற்படுத்தாமல் மேலும் அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த வருட பொங்கல் உங்களுக்கு இனிமையான பொங்கலாக அமையறதுக்கு மகா பெரியவா சார்பாக பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.